ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்த என்ன பக்ரீத் விளாக் போடவே இல்லை அப்படின்னு கேட்டவங்களுக்கு, எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒன் டே பக்ரீத் அன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சோன்ற விளாக் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். பக்ரீத் அன்னைக்கு பொதுவாகவே எல்லாருமே இயர்லியராக தொழுக வச்சுருவாங்க. அதனால எங்களுக்கு ஷார்ப்பாக 7 to 7:30 தொழுக ஆரம்பிச்சிடும். அதனால நாங்கள் எல்லோரும் கிளம்பி 7 கீழே வந்தாச்சு. எங்கள் டேடி, எங்கள் நன்னா இந்த வருஷம் பக்ரீத்துக்கு எங்கள் நன்னாவை நாள் போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவங்க தனியாக எப்போவுமே பக்ரீத் கொண்டாடுவாங்க, தனியாக கொண்டாடக்கூடாதுன்ட்டு நம்ம வீட்டுக்கு இதே மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரம்ஜானுக்கு வந்திருந்தாங்க. இந்த தடவை பக்ரீத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நன்னாவும் கிளம்பி வந்துட்டாங்க. ரிஷானா அவங்க டேடியும் கீழே இறங்கி வந்துட்டாங்க. அவங்களுக்கு தொப்பியெல்லாம் போட்டு எப்போவுமே காலையில் தொழுக போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேரிச்சம்பழம் கொடுப்போங்க. அதே மாதிரி எங்கள் மம்மியும் பேரிச்சம்பழம் கொடுத்து இவங்கள தொழுக அனுப்பியாச்சுங்க. நாளே நாங்கள் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அது ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்னே வந்திருக்கோம். காய்கறி வாங்கி வச்சு எல்லாமே செஞ்சாச்சுங்க. நைட்டே நான், டேடி, மம்மி எல்லாம் சேர்ந்து எத்தனை கிலோ அரிசி போடணும், யார் யார் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்ட்டு பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம்லாம் உரித்து வச்சுட்டு நாங்கள் படுத்துட்டோங்க. காலையில் எழுந்திரிச்சு ஸ்வீட்டு அப்புறம் ஒரு காரம் மட்டும் செஞ்சோங்க. வேறு எதுவும் ரொம்ப செஞ்சுக்கல. ஏன்னா பக்ரீத்துனாலே நம்ம வீட்டில் கெடா கொடுக்குறதுனாலே, குர்பானி கொடுக்குறதுனாலே ஒரு வேலை இருக்கும். அதனால் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுட்டோங்க. இப்போ அவங்க டாட்டா காமிச்சிட்டு பள்ளியாசலுக்கு தொழுக போயிட்டாங்க. தொழுதுட்டு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆலாத்தி எங்களில் தொழுதுட்டு வர்றவங்களுக்கு எடுப்போங்க. ஒரு சிலதில் பழக்கமில்ல, எங்களில் ஆலாத்தி எடுப்பாங்க. எங்கள் மம்மி வெத்தலை அப்புறம் சுண்ணாம்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு தண்ணி போட்டு கரைச்சி வச்சாச்சுங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு எங்கள் டேடிக்கு எடுத்துகிட்டு அப்புறம் எங்கள் அண்ணா மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்னோடய சன்னுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எடுத்துகிட்டு அங்கே பக்ரீத்துக்குள்ளே எல்லா வேலையும் ஏற்பாடு முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. தம்பி எங்கள் எப்போவுமே வருஷம் ஒரு தம்பி அல்லத்திஃபில் தம்பி இதே எங்களுக்கு கெடாவெலாம் அறுத்து அவர் தான் பக்குவமாக நின்று பிரிச்சுலாம் கொடுத்துருவாங்க. அவங்க அங்கே ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஞாபகமாக இருக்கட்டும்னு நன்னாவும் ஒரு ஃபோட்டோவும் அப்புறம் எங்கள் டேடி ரிஷானு 3 பேர் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சுங்க. எடுத்து முடிச்சுட்டு இங்கே சட்னி அரைச்சி வச்சாச்சு. உளுந்த வடை மம்மி போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்வீட்டில் எக்கு போட்டு சேமியாங்க. இந்த 2 டிஷ்ஷுமே எங்களோட ஃபேவரெட்டு. அதுவே இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பக்ரீத் அன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. வடையெல்லாம் மெதுன்னு பஞ்சுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. நானே, எங்கள் டேடி, அப்புறம் நன்னா, ரிஷானு எல்லாமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோங்க. சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியானத்துக்கு வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கடையில் குர்பானி கறியெல்லாம் 3 பங்காக போட்டு எங்களுக்கு அப்புறம் பக்கத்தில் சொந்த பந்தம் நெக்ஸ்ட்டு ஏழைங்களுக்கு கொடுக்கணும். அது எல்லாத்தையும் 3 பங்காக பிரித்து ஒவ்வொரு ஆளுக்கும் போட்டு வச்சாச்சுங்க. நம்ம வீட்டுக்கு வேணுங்கிறத மட்டும் நாங்கள் எடுத்து சமைக்கிறதுக்கு எங்கள் மம்மி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கறிவெலாம் வேக வச்சு வச்சாச்சுங்க. ஈக்குவலாக போடுறோம். 2 கிலோ அரிசினா 2 கிலோ கறி போட்டு ஈக்குவலாக செய்கிறோங்க. இதுக்கடையில் அந்த செவரொட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஈரல் எடுத்து நான் வறுத்து வச்சுட்டேன். பெப்பர் உப்புலாம் போட்டு வறுத்து வச்சாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே டேஸ்ட்டாக சாப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு பக்கெட்டு என்னோடய ஃப்ரெண்டு வெங்காயம் அப்புறம் மல்லித்தலை புதினாத்தலைலாம் ஆணிஞ்சு அது ரெடியாக வச்சாச்சு. மம்மி சட்டி வச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி செஞ்சாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்பவும் போல் நார்மல் ப்ராசஸ் தானுங்க. நான் எப்படி பிரியாணி எப்போவும் நான் அடிக்கொருக்கா வீடியோ போடுறேன்னா அதே தான். ஆயிலெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு மல்லி, புதினா இலைகள், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், அது போக சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அடித்து வச்சுருந்தோம். அதுவும் சேர்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த நல்ல பெரிய வெங்காயம் பொன் சிவப்பாக செவந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து மறுபடியும் வதக்கணுங்க. அதுக்கப்புறம் உப்பு, நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, அப்புறம் வேக வச்ச கறிகள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து அதுவும் 1க்கு 2 தண்ணி, கரெக்டாக 1க்கு 2 தண்ணி அளந்து போட்டு கறி வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அதுவும் செஞ்சு வச்சாச்சுங்க. பிரியாணி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா உதிரியாக, ரொம்ப வேகாமல் இல்லாமல் ரொம்ப வெந்து இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. இந்த வருஷம் நாங்கள் பிரியாணி ஆக்குறதுக்கு அரிசி 130 ரூபாய் ஆயிடுச்சுங்க. அருமையாக இருந்துச்சுங்க. அரிசி
சூப்பராக இருந்துச்சு. எங்கள் மம்மியும் டேடியும் அப்போ அதிராம்பட்டினத்துலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பிரியாணி ரெடியாக போகுது. இதுக்கிடையில் வந்து அஜர்த்துங்க வர்றாங்கன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு பெட்ஷீட்டு, அப்புறம் வந்து ஜீனி, நெக்ஸ்ட்டு வந்து பத்திலாம் பற்ற வச்சு பேரிச்சம்பழம் எடுத்து வச்சாச்சு. இதுக்கிடையில் வந்து அரிசியும் தம் போட்டாச்சுங்க. தண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து அஜர்த்துங்க வந்து ஃபஸ்ட்டு யாசின் ஓதுனாங்க. யாசின் ஓதுனதோட அல்ஹம்து சூரா, நெக்ஸ்ட்டு வந்து அல் ஃபாத்தியா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. கேளுங்க நீங்களும். إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. لا يستطيعون ولا يحزنهم. اللهم صل على محمد وعلى آله سيدنا نبينا مولانا اللهم صل على محمد النبي وعلى آله وسلم. اللهم صل على محمد آمين. اللهم صل على محمد شفائها ونور الأبصار والياعيها وعلى آله وصحبه وسلم. آمين. اللهم اغفر لنا وللمؤمنين والمسلمات. آمين. يا ربي بالمصطفى واليوم مقاصدنا واسمح لنا آمين. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة نبينا صلى الله عليه وسلم. آمين. اللهم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا إماما. اللهم اوصل ثواب ما كرمنا بكلامك العزيز. هذه هدية واسلة ورحمة نازلة شاملة ورحمة كاملة منك إلى روح سيدنا نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم خاصة. آمين. إلى أرواح جميع المسلمين عامة. اللهم اغفر له وارحمه وصلى وحشته ولرحه وتقبل الله من حسناته وتسامح الله سيئاته. اللهم اجعل قبره روضة ولا تجعل اللهم رب جبريل وميكائيل وإسرافيل محمد صلى الله عليه وسلم من النار. اللهم اجعلنا من النار الصالحين وادخلنا الجنة العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله عليه وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. صلى الله عليه وسلم. அஜர்த்துங்க வந்து ஓதி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் கரெக்டாக என்னோடய கொழுந்த ஃபேமிலி வந்தாங்க. என்னோடய தங்கச்சி, மச்சன் பிள்ளைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு உடனே தண்ணி கொடுத்துட்டு வாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க. இன்றைக்கி நம்மளோட டிஷ்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பக்ரீத்துக்கு என்ன ஸ்பெஷல்னா, பக்ரீத்துனாலே மட்டன் பிரியாணி உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் எலும்பு தாளிச்சா, அதுபோக ரைட்டாக நெக்ஸ்ட் ஒரு ஸ்வீட் ரெசிபி. அது வந்து என்னோடய ஃப்ரெண்டும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருச்சு, என்னோடய கொழுந்தனும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரெண்டுமே வச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் சுக்கா செஞ்சுருந்தேன். சுக்காவுமே நல்லா சாஃப்டாக, கறியெல்லாம் நல்லா பஞ்சு போல் வெந்து நல்லா அமைஞ்சிருந்துச்சுங்க. இந்த வருஷம் பக்ரீத்தோட சிறப்பான சாப்பாடு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் சிறப்பாகவும் பக்ரீத் நல்லபடியாக கொண்டாடி முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி போச்சு? நீங்கள் என்ன செஞ்சீங்க? இல்லை பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணிங்களா? இல்லை சொந்த பந்த வீட்டுக்கு போனீங்களா? நம்ம வீட்டிலே நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டு எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ சாப்பாடு வச்சாச்சுங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய தங்கச்சி வந்து ரவா பீர்னி செஞ்சுட்டு வந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அது எப்படி என்ன என்று கேட்டு உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடுத்தடுத்து இப்படி தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க, அந்தளவு டேஸ்ட்டு. இப்போ தால்ச்சா, பிரியாணி, அப்புறம் வந்து ரைட்டா, நெக்ஸ்ட்டு வந்து கறி கூட்டு எல்லாமே வச்சாச்சுங்க. மிளகு கறி செமையாக அமைஞ்சிருந்துச்சு.
எங்கள் வீட்டில் சீரு சிறப்புமாக பக்ரீத் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதுவும் நாங்கள்லாம் தனியாக இருந்து சாப்பிட்றத விட நம்ம வீட்டுக்கு சொந்த பந்தம் கெஸ்ட்டு நம்மளோட உறவினர்கள் வந்தால் தான் பக்ரீத் மாதிரியே இருந்துச்சு. எங்களுக்கு எங்கள் குழந்தை ஃபேமிலி வந்ததுனால தான் பக்ரீத்தாக நிறைவு அடைஞ்சிச்சு. நல்லா சீரு சிறப்புமாக கொண்டாடி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நான் ரிஷானு என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாம் வெளியில் அவுட்டிங் போனோங்க. அவுட்டிங் போய் என்ன வாங்கணுன்னா ரிஷான் ரொம்ப நாளாக வேஃபர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஐயர் பங்களாவில் ரிலையன்ஸ்க்கு பக்கத்தில் பேட்டா ஸ்டோர் பக்கத்துலேயே ஒரு கடை வந்திருக்கு, வேஃபில் கடை. அது வந்து நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. வேஃபில்லாம் தரமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் வாங்கி சாப்பிடுங்க. நாங்கள் அதில் 2 வேஃபில் வாங்கினோம். 2மே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பாடு எல்லாமே எங்கள் குழந்தை ஃபேமிலி சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் டேடி, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் நான், என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டு முடித்தோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த நாளை வந்து கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இதே போல் உங்கள் வீட்லேயும் சீரு சிறப்பாக முடிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ முடிஞ்சிச்சுனே தெரியாது, முடிய போகுது. இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.